கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துனோம்னா அந்த காலகட்டம் பிறக்கும் போதே நம்முடைய ராசிக்கு சந்திராஷ்டமத்தோட இந்த காலகட்டம் பிறக்குது. அஷ்டமத்து சனி வேறு நடந்துட்டுருக்கு. கொஞ்சம் எந்த ஒரு காரியத்திலும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து நடக்கிறது நமக்கு நல்லது. இந்த திரிகோணம் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குது. முக்கியமாக அந்த 5ஆம் இடம் குரு பார்த்துடுறாங்க, சனி பார்த்துடுறாங்க. அது ஒரு பெரிய ஒரு பலம். அது மாதிரி 9ஆம் இடத்துல 3 கிரகங்களுடைய ஒரு கூட்டணி, சந்திரன் சேரும்போது 4 கிரக கூட்டணியாக கூட வருது. ஸோ தடைகள் எவ்வளவு வந்தாலும் கடகராசிக்காரங்க எப்போதுமே ஒரு ஃபோக்கஸ் வச்சுட்டு வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க. கண்டிப்பாக தடைகளை தாண்டி நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். பல வழிகளிலும் ஒரு நல்ல ஒரு வருமானம் இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது. தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து சில பயணங்கள் போக வேண்டியது இருக்கலாம். நீண்ட நேரம் வேலை பார்க்க வேண்டிய சூழல் உண்டாகலாம். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கும் உங்கள் சுப்பீரியருக்கும் இடையில சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள்லாம் ஏற்படலாம். அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது. பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துனோம்னா பெண்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான ஒரு தேக்க நிலை அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் காணப்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறப்பு. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமத்தில் இந்த நேரம் நமக்கு தொடங்குது. மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்துவீங்க, வெற்றி பெறுவீங்க. உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள், உறவினர்கள், அது மாதிரி வாழ்க்கை துணை, இவங்க வழியில் இருந்து வந்த அந்த மன கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நமக்கு நீங்க பெறுவீர்கள். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த நேரத்தில் கிடைக்கும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து, இப்போ உதாரணமாக நான் வந்து புது தொழில் ஆரம்பிக்கணும், அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த நேரத்தில் பண்ணலாம். நேம் வைக்கிறது பண்ணலாம். வங்கியில் போய் கடன் வாங்கிறது அது பண்ணலாம். அது மாதிரி நியூ இன்வெஸ்டர்ஸ் நம்ம தேடுறது அதெல்லாம் கண்டிப்பாக கிடைப்பாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய உழைப்பினை மற்றவர்கள் மதித்து நடப்பார்கள். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இந்த நேரமானது நமக்கு அமைஞ்சிருக்கு. நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு பெரிய மாற்றங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் நமக்கு வரப்போகிறது. பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான அனைத்து காரியங்களும் நல்லபடியாக உங்களுக்கு நடந்து முடியும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகம் அமையும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. கன்னியாராசி அன்பர்களுக்கு பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துனோம்னா நம்மளுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல நம்முடைய ராசிநாதன் புத பகவான் சுக்கிரன் மற்றும் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். நம்ம ராசியை சந்திரனும் பார்க்க போகிறார். ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது. பெண்களால் அனுகூலங்கள் உண்டாகும். தொழில் உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஒரு முக்கியமான முடிவு, அதாவது இந்த தொழிலை விட்டுட்டு வேறு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதோ, இல்லை நம்ம வேறு புதுசாகவே நம்ம வேறு உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்கிற உத்தியோகம் நமக்கு திருப்தியாக இல்லை, வேறு ஒரு இடத்துல நம்ம உத்தியோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது இந்த நேரத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பான முறையில் நடக்கும். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்க போகுதுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மாதிரி கடன் பிரச்சனை, கடன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களால் சுலபமாக நம்மளால் வெளியில் வர முடியும். பெண்களுக்கு எடுத்தோம் அப்படின்னா யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்க போகிறது. ரொம்ப நல்லா இருக்குது. மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்கள் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் ஏற்படும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை.